வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தலதலன்னு பருப்பு சாதமும், அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பு சாதம் அப்பளம் ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வெறும் 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும். அதாவது 2 பெரியவங்க 2 சின்னவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும். இதே டம்ளரில் அரை டம்ளருக்கு துவரம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஊற வச்சுருந்த துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் கப்பு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுருந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியை சேர்க்குறேன். இப்போ 5 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு நச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பல்லாக 3 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா நல்லா அப்படியே எண்ணெயில் போட்டாகிற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பியான கோட்டிங் கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மேலாப்பில் சேர்த்திங்கன்னா நல்லா மேலே நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதோட அமர்த்திக்கிறேன். இப்போ சாதமும் பருப்பு வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியிலே ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குலைய வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. தனியாக இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன். அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணதாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு.
1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம், சாதத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த அரிசி வந்து அதாவது சாதம் நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதமும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து தளதளன்னு வரணும். இப்போ பாருங்கள் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு தளதளன்னு. இப்போ அமர்த்திடலாம். ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதம், இதுக்கு சூப்பரான சைடிஷு உருளைக்கிழங்கு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.